சாய் குக்கிங் டைம் சேனலில் இன்றைக்கி இனிப்பு போலி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது மாவு, மைதா மாவு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா தழையாக பசஞ்சு வச்சுருக்கேன். 1/2 கிலோ மாவு. இது இதுக்கு 1/2 கிலோ கடலப்பருப்பு, 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ கடலப்பருப்பு, 1/2 கிலோ வெல்லம் நம்ம இனிப்புக்கு தகுந்தவங்கள பார்த்து போட்டுக்கலாம். ஏலக்காய் இருக்குது, திருவுன தேங்காய் இருக்குது. இந்த ஏலக்காய், இந்த வெல்லம், இந்த கடலப்பருப்பு இதெல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு தான் அப்புறமா தேங்காய் போடணும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த தேங்காய் பூவிலே போட்டுக்கலாம். அது காற்றுல தட்டணும் பாரு. வேறு சின்னது அவங்க பாருங்கள், இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கலந்து இது மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவை எடுத்து தட்டி இதை எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. எண்ணெய் தொட்டுக்கலாம், இல்லை நெய் கூட தொட்டுக்கலாம். நெய்யும் போடலாம். நம்ம எப்படி எவ்வளவோ தேவையோ அவ்வளோக்கு செஞ்சுக்கலாம். அந்த சௌகரியம் இந்த மாதிரி தட்டிக்கிங்க. பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இதே போல் கடலப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் எல்லாமே அரைச்சி உருண்டை பிடிச்சி இது மாவு கொஞ்சம் நல்லா கலக்கியாக மைதா மாவு பிசைஞ்சு அதை உள்ள ஸ்டஃப்பிங் வச்சு இது மாதிரி தட்டி இதே மாதிரி போலி போடுங்க. இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.